படிக்கணும், ப்ரிலிம்ஸுக்கு எப்படி படிக்கணும்னா, இப்போ குரூப் 4 படிக்கிறேன், எப்படி படிக்கணும்னா கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு படித்ததெல்லாம் மறக்குது, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. சொன்னலாம் 2 குரூப் 4 வரலங்கும் போது இதே மாதிரி டிப்ரெஸ் ஸ்டேஜில் தான் இருந்தேன். அங்கே என்ன பண்ணலை அப்படின்னா, ரிப்பீட்டடாக படிக்கலை. நம்ம ஒரு தடவை படிச்சுட்டு 2 விஷயத்த படிச்சுட்டு நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டோன்னா அந்த விஷயத்தை லைட்டாக ஆழமாக கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இங்கே ஒன்று என்னென்னா, ரிப்பீட்டடாக படிக்கணும். எந்த ஒரு சிலபஸ் எடுத்தாலும் எது கஷ்டமாக இருக்கோ அதை ரிப்பீட்டடாக படித்து பழக்கப்படுத்திக்கணும். எப்படி இந்த நான் ஒரு 17 ஆரம்பித்து ஒரு 24 சக்ஸஸ் கிடைக்குன்னா, இந்த 7 வருஷம் எனக்கான டைம் என்ன நான் லேர்ன் பண்ணேன்னா ரிப்பீட்டடாக படிச்சிருக்கேன். இப்போ அந்த குரூப் 1 சிலபஸ் எடுத்தாலும் 3வது அட்டெம்ப்ட் வந்தாலும் நான் படித்த ஒரு இதை எதுவுமே மாற்றலை. ஆனால் அந்த படித்த அந்த சிலபஸ் பழகி போயிருதில்ல. 3வது அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ஒரு ரிப்பீட்டடாக நமக்கே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். அந்த மாதிரி கட்டத்தில் தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியுது. சும்மா நானும் படிக்கிறேன், லைட்டாக தெரிஞ்சுட்டு போகிறேன். முன்னாடி ஒரு 2012-13 காலகட்டத்திலலாம் சில சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிட்டு படிப்பாங்க. இப்போ எனக்கு ஜியோகிராஃபி வராது, எனக்கு ஹிஸ்ட்ரி வராது அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து முன்னாடி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு 2 சப்ஜெக்ட்டை விட்டுட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போஸ்டிங் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு கூட கண்டிப்பாக இப்போதைய காலகட்டத்தில் ஹார்ட் ஒர்க்கும் தேவை. ஏன்னா நம்ம எந்த சப்ஜெக்ட்டையும் ஒமிட் பண்ண முடியாது. 1 மார்க்கில் 1000 பேர் இருக்கிறாங்க. குரூப் 2ல் லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்து 1 மார்க்கில் 300 பேர் 400 பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டையும் எந்த இடத்துலையும் நம்ம லேக்காக இருக்கக்கூடாது. நம்ம எந்த ஒரு இதையும் நம்ம நெகட்டிவாக இருக்கக்கூடாது. எனக்கு ஹிஸ்ட்ரி வராது, எனக்கு மேக்ஸ் வராதுன்னா அதில் தான் நம்ம அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். நீங்கள் இப்போ குரூப் 4 படிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்க, ஜிகே நீங்கள் ஓரளவு வெல் நாலேஜில் தான் இருப்பீங்க. தமிழுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் படித்ததை அப்படியே எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து தமிழில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஜிகே வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கொஸ்டின்லாம் பிஹெச்டி பண்ணவங்களாலே போட முடியாத மாதிரி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி. அதுதான் நிதர்சனம். நிறைய கொஸ்டின்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் தமிழில் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே அங்கே போய் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2018 குரூப் 2 படிக்கும் போது அந்த தமிழ் அந்த 2 மாதம் இங்கே படித்தேன்னு சொன்னல, அப்போ தான் புதுசாக ஒருத்தவங்க கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த 1 மாதத்தில் ஒரு 3 தடவை தமிழ் படிச்சிருப்போம். ஆனால் அந்த ப்ரிலிம்ஸ் எழுதுறோம்ல, அந்த எக்ஸாமுக்கு முந்தின அந்த ஒரு வாரத்தில் 6th to 12th வந்து ஒரு 6 டைம் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். 6th to 12th வந்து அந்த ஒரு 5 நாளில் 6 டைம் 7 டைம் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். அப்படின்னா நம்ம எவ்வளோ பழகுறோம் பாருங்கள், அந்த புக்கு கூட எவ்வளோ பழகுறோம். இந்த பேஜ் எடுத்தோம்னா காந்தி படமா, இது ஓகே இந்த இயர் மறந்துருச்சு, இதை மட்டும் 2 தடவை சொல்லுங்கள். ஷார்ட்கட் போட்டு படிக்கிறது, அந்த ஷார்ட்கட்டை மட்டும் சொல்லி பார்க்குறது, அந்த மாதிரி. திருப்பி அடுத்த படம் நேரு படம் வருதா, நேரு படத்தில் என்ன படிக்கிறோம், எம்ஜிஆர் படம் வருதா, எம்ஜிஆர் பற்றி என்ன இருக்குது என்ன நமக்கு தெரியல, இயர் மனப்படமாக இருக்குது. அந்த பாடத்தை ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுறோம்னா அந்த புக்கில் இந்த சைடு இந்த எழுத்து இருக்கும், இந்த இயர் இருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வரும். ஒரு கொஸ்டினை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், புக்கு கூட பழகணும். அதுக்கு என்ன பண்ணால் ரிப்பீட்டடாக நம்ம அந்த புக்கை பார்த்து பழகிருக்கணும். புக்கே அழுக்காயிடணும். நான் ஒரு தடவை கோடு போட்டு படித்தேன், 2வது தடவை ரிவிஷன் பண்ணேன், அதோட நின்றக்கூடாது. தமிழ் புக்கு இருக்குன்னா 6th புக்கு ஒரு 10-15 தடவை படிச்சிருங்க. ரிப்பீட்டடாக ரிவிஷன். இங்கே வேறு எந்த ஒரு மாய மந்திரமும் கிடையாது. குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாய மந்திரமும் கிடையாது. ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுறோம். ஓகேவா?